நம்மோட அன்றாட உணவு வகையில எப்படிப்பட்ட சாப்பாடு செஞ்சாலும் சரி, எப்பேர்ப்பட்ட சமையல செஞ்சு சாப்பிடுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டெய்லி சமையல்ல கண்டிப்பா இந்த வெங்காயம்ன்ற ஒரு பொருள் இல்லாம இருக்காது. வெங்காயம் இல்லாம எந்த ஒரு குழம்பும் வைக்க முடியல, வெங்காயம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்ட்டு இல்லத்தரசிகள் நிறைய பேர் புலம்புறதும் உண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வெங்காயத்திலேயே சின்ன வெங்காயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சின்ன வெங்காயம் ரொம்ப ஸ்பெஷலானது. பெரிய வெங்காயத்தின் காட்டிலும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குறது. சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக கூட விற்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றது, சமையல் குக் பண்ணி சாப்பிட்றதையும் காட்டிலும் பச்சையாக சாப்பிட்றது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெங்காயம் இல்லாத உணவை இந்திய இல்லங்களில் நம்ம பார்க்கவே முடியாது. எந்த குழம்பு வகையா இருந்தாலும் சரி, வெங்காயம் அவசியம். அதை வந்து நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து வெங்காயம் பச்சையாவே சாப்பிட்டா இன்னும் நிறைய ஆரோக்கியங்கள் நம்ம உடம்புல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பழமொழியா கூட ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உரிச்சு பார்த்தா வெங்காயத்துல ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து ஒரு பழமொழியாகவும் சொல்லுவாங்க. இல்லை வேடிக்கையாகவும் கேளிக்கையாகவும் ஒரு வார்த்தை, அந்த ஒரு வழக்க சொல்லாவும் கூட அது வந்து மாறிடுச்சு. ஆனா வெங்காயத்துல அவ்வளவு வந்து சத்தான விஷயங்கள்லாம் இருக்கு. உரிச்சு பார்த்தா ஒன்றும் வெங்காயம் கூட இருக்காது அப்படின்னு சொல்றது உண்டு. பெரிய வெங்காயம் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்ற இந்த வெங்காயன்ற வார்த்தை வந்து அந்த பேசுற நேரத்துக்கு ஒரு வேடிக்கையாகவும் ஒரு இலக்காரணமாகவும் அப்படின்ற ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ சத்துக்கள் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான காரணங்கள், விஷயங்கள் நிறைய இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்துல நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏராளமான பலன்கள். இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள். பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வயல்வெளிக்கு இங்கெல்லாம் போகும்போது காலையில பழைய சோறு, கூழ், இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை தொட்டுட்டு சாப்பிட்டு போவாங்க. ஒரு வாயில வந்து அந்த கஞ்சியோ கூழோ வைப்பாங்க, இன்னொரு ஒரு வாயில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை கடிச்சுக்குவாங்க, இல்லை அந்த பச்சை மிளகாவை கடிச்சுக்குவாங்க. இந்த வெங்காயம் இல்லை இந்த பச்சை மிளகா, இந்த பழைய சாதம் இதெல்லாம் சேர்ந்து வாயில அறப்பட்டு அவங்க விழுங்கும் போது அது ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து உடம்புக்கு போகும். ஸோ வெங்காயத்தில் வந்து அந்த பச்சை வெங்காயத்துக்கு அவ்வளோ மவுசு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ வந்து சத்தான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை காரணமாக அதில் இருக்கக்கூடிய அலைல் புரோபைட்டல் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்கு. அதுதான் வந்து இதோட இந்த காரத்தன்மைக்கே காரணமாக இருக்குது. இந்த விஷயம்தான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த நெடிக்கும், அந்த வெங்காயம் நம்ம உரிக்கும் போதோ அரியும் போதோ வெங்காயத்தை உரிக்கிற நேரத்தில் நம்ம கண்களில் தண்ணி வருது பார்த்தீங்களா, அதுக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அலைல் புரோபைல் சல்ஃபைடு அப்படின்ற ஒரு விஷயம்தான் காரணமாக இருக்குது. வெங்காயத்தில் புரதச்சத்துக்கள், தாது உப்புகள், விட்டமின்கள் ஆகியவை இருக்குது. வெங்காயம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுற தன்மையை கொண்டது. வெங்காயத்தை பச்சையாக கடிச்சு சாப்பிட்டா வாய்ப்புண்ணு, அது மட்டும் இல்லாமல் கண்வலி குணமாகுது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு ரிபோப்ளவின் என்னக்கூடிய விட்டமின் பி வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெங்காயத்தை வதக்கியோ இல்லை வேக வச்சோ எப்படினாலும் சாப்பிடலாம். ஆனால் பச்சையா சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையா உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பச்சையா சாப்பிட்டா லேசா வாய் நாத்தடிக்கும், வெங்காயத்தை சாப்பிட்டாலே வாய் ஸ்மெல் வரும்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சங்கடப்படுறதுண்டு. அதனால வந்து பார்த்தா என்ன ஆகும், வாய் ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியன்றது தானே முக்கியமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தில் நம்ம பார்க்கணும். நீங்கள் வெங்காயத்தை அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த புதினா இலை அது மாதிரி எதனா சாப்பிட்டீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வந்து முழுமையாக வந்து போயிடும். சிறுநீரக பிரச்சனை முதல் உடல் எடை குறைகிறது, கொழுப்பை குறைக்கிறது வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் வந்து ஒரு மிக சிறந்த தீர்வா வந்து இருக்குது. இதய ஆரோக்கியம், இதயத்துக்கு தேவையான ஒரு சத்தையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. மாரடைப்பு வராம பாதுகாத்துக்குது, பக்கவாதம் ஏற்படாம பாதுகாத்துக்குது. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. அதனால வந்து வெங்காயத்தை வந்து நம்ம இப்படி சாப்பிடும்போது ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
பக்கவாதன்ற ஒரு விஷயத்துல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு உடல்ல இருந்து குறைக்குது. நிறைய பேருக்கு இந்த கொழுப்பு அடைப்புன்றது வரும் பார்த்தீங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பச்சை வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக அப்படி வந்து மென்று சாப்பிட்றது நல்லது. இந்த நெஞ்சு வலி போல பிரச்சனைகள், இதயத்தில் ரத்த நாளங்களில் ரத்தம் உறைவு ஏற்படுறதால நெஞ்சு வலி ஏற்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி நெஞ்சு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தினம் வெங்காயத்தை வந்து பச்சையாக கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவாங்க. ரத்தம் உறையக்கூடிய பிரச்சனை சரியாகும். ரத்தம் உறையிறது லகுவாக்கப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக போகிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வலுவான எலும்புகள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கலாம். இந்த கால்சியம் அளவு வந்து வலுவான எலும்புகளுக்கு உதவுது. ஸோ சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ கால்சியம் இருக்குதான். சிறந்த எலும்பு ஆரோக்கியத்தை வந்து உருவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்குதாம். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதான். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு ஒரு உடம்புல வந்து ஒரு வியாதி சீக்கிரம் வருது, சீக்கிரமாக ஏதோ ஒரு ஜுரமாகவே கூட இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு உடனே வந்துடுது அப்படின்ற ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை அதிகப்படுத்துதான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். வெங்காயத்தை சாப்பிடும்போது சுவாச பாதை வந்து சீராகப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெங்காயம் ஒவ்வாமை வந்து எதிர்ப்பு பண்புகள் நிறைய கொடுத்துருக்குது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெங்காயத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிட்டா சீக்கிரம் நல்லா வந்து ஒரு சுவாசிக்க முடியும், நல்லா வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்கலாம் வந்து மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு நல்லதாம், பல்வலிக்கு நல்லதாம். பல்வலிக்குதுன்ற இடத்துல அந்த சின்ன வெங்காயத்தை அப்படி நம்ம மென்று அப்படி கடிச்சிட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீரில் வந்து கலந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் ஏதாவது தங்கி இருந்துச்சுன்னா அந்த பற்களுக்கு நடுவில் அதெல்லாம் வந்து உமிழ்நீராக வந்து வெளியே வந்து அதை அழிச்சு போடுதான். வாய் சுத்தப்படுதான். வாயெல்லாம் வந்து ஸ்மெல் வருதுன்றவங்க, வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு வாய் ஸ்மெல் வரும். ஸோ வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த வந்து வாய் ஸ்மெல் வர பிரச்சனை இதெல்லாம் கூட சரியாகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏற்கனவே சொல்ல தேவையில்லை. இந்த வந்து முடியோட பிரச்சனை, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சிடுறாங்க. அரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எடுத்து தலையில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை தலையில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தால் அது கூந்தலோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு மிக உதவியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், நிறைய ஆண்மை குறைவு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரோட பர்சனல் அட்வைஸ் வந்து இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி நிறைய மருத்துவர்களே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நம்மளுடைய ரொட்டீன் லைஃபுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குடும்ப வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துக்கு கூட பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சின்ன வெங்காயத்தை எப்படிலாம் எடுத்துக்க முடியுமோ, எப்படிலாம் சாப்பிட முடியுமோ அப்படிலாம் சின்ன வெங்காயத்தை நேரம் கிடைக்கும் போது, அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் எப்பவுமே காஸ்ட்லியாகவே இருக்கும். பெரிய வெங்காயம் கூட நமக்கு வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சி கிடைக்கலாம். ஆனால் இந்த சின்ன வெங்காயம் எப்பவுமே பெரிய வெங்காயத்தை காட்டிலும் வந்து விலை கூடுதலாக தான் இருக்கும். இது சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் அமோகமான இறக்குமதி வந்து இங்கிருந்து நடந்துட்டு இருக்குது இந்த சின்ன வெங்காயத்துக்கு. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிட பழகுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு சாம்பாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போடுவாங்க. அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு ஓரத்தில் இந்த இலை ஓரத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருவாங்க. வெங்காயத்தை அப்படியே சாப்பிட்றதா. ஆனால் வந்து அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதெல்லாம் வீண் பண்ண தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களும் நிறைய பேர் இது தெரிஞ்சுக்கணும். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுவரையும் தெரிஞ்சிக்காதவங்க கண்டிப்பாக எங்கள் நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இனி வரும் நாட்களில் இந்த சின்ன வெங்காயத்தோட அந்த மவுசு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டவங்க சின்ன வெங்காயத்தை எங்கே பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு சின்ன வெங்காயம் போல பொருளுக்கு பணத்தை விரயம் பண்ணி பணத்தை செலவு பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் அது நமக்கு தானே நல்லது. வல்லவன் உங்கள்
அவர்களில் ஒருவன்